அகிலம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளுக்கான பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னதாக முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். நிலத்தில் தோண்டி எடுக்கப்பட்ட தோட்டாக்கள். இலங்கையின் முக்கிய வங்கியில் உள்மோசடி, வாடிக்கையாளர்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. போலி விளம்பரங்கள் ஊடாக மோசடிகள், இலங்கையர்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள கடும் அறிவிப்பு. அவதானமாக செயற்படும் இன்றிரவு 11 மணி வரை வளிமண்டலவியலில் மாற்றம். கனமழையால் வீட்டின் மீது முறிந்து வீழ்ந்த மரம். நாட்டில் வெவ்வேறு இடங்களில் பெய்த கனமழையினால் வீடுகளுக்கு சேதம். புதைக்கப்பட்ட சடலத்திலிருந்து வெட்டி எடுக்கப்பட்ட தலை. வடக்கு உள்ளிட்ட பல பிரதேசங்களில் அசம்பாவிதம். பெண்ணொருவரின் வங்கிக் கணக்கில் பல கோடி ரூபாய் பணம். சாய்ந்தமருது பகுதியில் உணவகங்கள், வியாபார நிலையங்களில் அதிரடி சோதனை. மத்திய கிழக்கில் அதிகரிக்கும் பதற்றம், அமெரிக்காவிற்கு மற்றொரு சிக்கல். தொடர்வன விரிவான செய்திகள். பாரிய அளவிலான போதைப்பொருள் கடத்தல்காரரான கரந்தனிய சுத்தாவின் எதிரித்தரப்பு முக்கியஸ்தர் ஒருவரை படுகொலை செய்ய திட்டமிட்டிருந்த 4 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்நிலையில் அவர்களிடமிருந்து 109 துப்பாக்கி ரவைகள் மீட்கப்பட்டுள்ளன என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச் செயல்களில் ஈடுபடும் சோபனஹந்தி ஜயலக் டி சில்வா கரந்தனிய சுத்தா என்பவரின் சகோதரரான ராஜு எனப்படும் ஜனத் டி சில்வாவுக்கு சொந்தமான வீட்டில் தங்கியிருந்த போது 4 சந்தேக நபர்களும் எல்பிடிய போலீஸ் விசேட அதிரடிப்படையினரால் கடந்த 30ஆம் தேதி கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்ட நபர்களிடம் முன்னெடுக்கப்பட்ட ஆரம்பகட்ட விசாரணைகளில் அவர்கள் கரந்தனிய சுத்தாவின் எதிரி தரப்பு குழுவின் முக்கிய உறுப்பினரை கொலை செய்ய நீண்ட காலமாக திட்டமிட்டு வந்தமை தெரிய வந்துள்ளது. அத்துடன் இவர்கள் ஏற்கனவே பல மனித படுகொலை சம்பவங்கள் தொடர்பில் போலீசாரால் தேடப்பட்டு வந்தவர்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தடுத்து வைத்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட சந்தேக நபர் ஒருவர் வழங்கிய தகவலின் அடிப்படையில் மீடியாகொட பகுதியில் உள்ள அவரது வீட்டின் பின்புறத்தில் நிலத்தில் புதைக்கப்பட்டிருந்த வெடிபொருட்கள் மீட்கப்பட்டன. இதன்போது T56 ரக துப்பாக்கி ரவைகள் 96 மற்றும் 9 mm ரக ரவைகள் 13 என மொத்தம் 109 தோட்டாக்கள் கைப்பற்றப்பட்டன. சம்பவம் தொடர்பில் மீடியாகொட போலீசார் மேலதிக விசாரணைகளை தீவிரப்படுத்தியுள்ளனர். வங்கி ஊழியர்கள் மற்றும் 3ஆம் தரப்பினர் சம்பந்தப்பட்ட மோசடி குறித்து விசாரணை தொடங்கியுள்ளதாக தேசிய அபிவிருத்தி வங்கி தெரிவித்துள்ளது. இதன் ஆரம்ப மதிப்பீடுகளின்படி சுமார் 38 கோடி இலங்கை ரூபாய் மோசடி இடம்பெற்றுள்ளதாகவும் கூறப்படுகின்றது. இது தொடர்பான விசாரணைகளை சட்ட நடைமுறையாக அதிகாரிகளிடம் ஒப்படைத்துள்ளதாகவும் உள் விசாரணைகளை நடத்தி வருவதாகவும் வங்கி கூறியுள்ளது. மதிப்பிட முடியவில்லை என்றும் வங்கி தெரிவித்துள்ளது. மோசடிகளை குறைக்கவும், பொறுப்புக்கூறலை உறுதி செய்யவும் ஒழுங்குமுறை அமைப்புகளுடன் ஒத்துழைக்கும் என்று NDB இலங்கை மத்திய வங்கிக்கு தகவல் தெரிவித்துள்ளது. இதேவேளை வாடிக்கையாளர் வாய்ப்பு தொகைகள் மற்றும் கணக்கு இருப்புகள் பாதுகாப்பாக இருப்பதாகவும் அதன் தற்போதைய செயற்பாடுகளில் எதுவித பாதிப்பும் இல்லை என்றும் வங்கி மேலும் கூறியுள்ளது. மேலும் சரிபார்க்கப்படாத தகவல்களை பரப்புவதை தவிர்க்குமாறு பொதுமக்களை NDB வங்கி கேட்டுக்கொண்டதுடன் கிளைகள், அவசர இலக்கம் அல்லது வங்கி மேலாளர்கள் உள்ளிட்ட அதிகாரப்பூர்வ வழிகள் மூலம் தகவல்களை தெளிவுபடுத்திக் கொள்ளுமாறு வாடிக்கையாளர்களை வங்கி கேட்டுக்கொண்டுள்ளது. பண்டிகை காலங்களில் தொலைபேசிகள் ஊடாக முன்னெடுக்கப்படும் சைபர் மோசடிகள் அதிகரித்து வருவதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இலங்கை கணினி அவசர பதிலளிப்பு நிலையம் இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளது. பண்டிகை காலத்தை முன்னிட்டு தள்ளுபடிகள், பரிசு பணம் அல்லது விசேட சலுகைகளை வழங்குவதாக கூறி போலியான விளம்பரங்கள் மற்றும் இணைய இணைப்புகள், சமூக வலைத்தளம் மற்றும் இணையமூடாக பரப்பப்படும் அபாயம் காணப்படுவதாக நிலையத்தின் சிரேஷ்ட தகவல் பாதுகாப்பு பொறியியலாளர் சருக தமுனுபல தெரிவித்துள்ளார். எனவே சந்தேகத்திற்கிடமான இணைப்புகளை அழுத்துவதையோ அல்லது உங்களது தனிப்பட்ட தகவல்களை பரிமாறிக்கொள்வதையோ தவிர்க்குமாறு பொதுமக்களிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் பலத்த மின்னல் தொடர்பிலான எச்சரிக்கை அறிவித்தல் ஒன்றை விடுத்துள்ளது.
வளிமண்டலவியல் திணைக்களத்தினால் இன்று நண்பகல் 12 மணிக்கு வெளியிடப்பட்டுள்ள இந்த எச்சரிக்கை இன்றிரவு 11 மணி வரை செல்லுபடியாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி பிற்பகல் 1 மணிக்கு மேல் மத்திய, சப்ரகமுவ, ஊவா, தெற்கு, கிழக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்கள் மற்றும் வவுனியா, முல்லைத்தீவு மாவட்டங்களின் சில பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை மற்றும் பலத்த மின்னல் ஏற்பட அதிக வாய்ப்புள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இடியுடன் கூடிய மழையின் போது அப்பகுதிகளில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும். மின்னலால் ஏற்படும் அபாயங்களை குறைக்க தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. நாட்டின் பல பகுதிகளில் நேற்றைய தினம் பலத்த மழையுடனான காலநிலை பதிவாகியிருந்தது. இந்த நிலையில் காற்றுடன் கூடிய கனமழை காரணமாக தமிழகம் பிரதேச செயலக பிரிவின் ராஜ் நகரில் வீடொன்றின் மீது மரம் முறிந்து விழுந்துள்ளது. இதன் காரணமாக வீட்டின் ஒரு பகுதி சேதமடைந்துள்ளது. நீண்ட நாட்களின் பின்பு ஆரம்பித்துள்ள பலத்த மழைப்பொழிவு காரணமாக பெரும்பாலான பகுதிகளில் மக்களின் இயல்பு நிலை பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்துள்ளார். இதேவேளை தாழ்நில பகுதிகள் சில வெள்ள நீரில் மூழ்கியதாகவும் தெரிய வருகின்றது. வவுனியாவில் காற்றுடன் பெய்த மழையின் காரணமாக மதுரா நகர் பகுதியில் 4 வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளன. வவுனியாவில் நேற்று மாலை மற்றும் இன்று மாலை மழை பெய்ததுடன் சில பகுதிகளில் காற்றும் கடுமையாக வீசியது. இதனால் ஆஜிபுரம் கிராம அலுவலர் பிரிவிற்குட்பட்ட மதுரா நகர் பகுதியில் காணப்பட்ட அரை நிரந்தர மற்றும் தற்காலிக வீடுகளின் கூரை பகுதி வேலிகள் காற்றினால் தூக்கி வீசப்பட்டன. பாதிக்கப்பட்ட 4 வீடுகளில் மக்கள் அந்நிலையிலும் தங்கள் வீடுகளில் தங்கி வாழ்ந்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கந்தளாய் சூரியபுர போலீஸ் பிரிவிற்குட்பட்ட ஜெயந்திகம பகுதியில் ஏற்பட்ட மினி சூறாவளி காரணமாக 15க்கும் மேற்பட்ட வீடுகள் கடுமையான சேதங்களுக்கு உள்ளாகியுள்ளன. நேற்று மாலை 3 மணியளவில் திடீரென ஏற்பட்ட கடும் மழையுடன் கூடிய மினி சூறாவளி காரணமாகவே இந்த அனர்த்தம் ஏற்பட்டுள்ளது. பலத்த காற்றினால் வீடுகளின் கூரைகள் தூக்கி வீசப்பட்டதுடன் சில வீடுகளின் கூரை தகடுகள் காற்றில் பறந்து அருகில் இருந்த மரங்களில் தொங்கிக் கொண்டிருக்கும் காட்சிகளையும் பார்க்க முடிந்தது. திடீரென ஏற்பட்ட இந்த சூறாவளி தாக்கத்தினால் ஜெயந்திகம பகுதி மக்கள் இயல்பு நிலை வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பல குடும்பங்கள் தமது தங்குமிடங்களை இழந்துள்ள நிலையில் பாதிக்கப்பட்ட வீடுகள் மற்றும் உடைமைகள் குறித்த விவரங்கள் தற்போது சேகரிக்கப்பட்டு வருகின்றன. இது தொடர்பான மேலதிக விவரங்களை அனர்த்த மேலாண்மை பிரிவினருக்கு வழங்கி பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய நிவாரணங்களை பெற்றுத்தருமாறு அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். வவுனியா பகுதியில் புதைக்கப்பட்ட சடலம் ஒன்றிலிருந்து தலையை அகற்றி சென்ற சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. இந்த சம்பவம் மகாரம்பைக்குளம் பகுதியில் இடம்பெற்றுள்ளதாக வவுனியா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். மேலும் தெரிய வருகையில் இளம் குடும்பஸ்தர் ஒருவர் 3 மாதங்களுக்கு முன்னர் அகால மரணம் அடைந்திருந்த நிலையில் மரண விசாரணைகளின் பின்னர் அவரது சடலம் கருப்பணிச்சான்குளம் மயானத்தில் புதைக்கப்பட்டுள்ளது. மேலும் குறித்த பகுதியில் அண்மையில் மற்றொரு உயிரிழந்த ஒருவரின் இறுதிச் சடங்கு அதே மயானத்தில் புதைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பின்னர் அந்த பகுதியிலிருந்து துர்நாற்றம் வந்ததை அடுத்து பொதுமக்கள் சென்று அந்த பகுதியை பார்வையிட்ட பின்னரே விடயம் தெரிய வந்துள்ளது. அதனைத் தொடர்ந்து சடலம் புதைக்கப்பட்ட இடத்தை மீண்டும் தோண்டி அதிலிருந்த உயிரிழந்தவரின் தலையை இனம் தெரியாத நபர்கள் அகற்றி சென்றுள்ளதாக அவரது பெற்றோர்கள் தெரிவிப்பதுடன் வவுனியா காவல் நிலையத்திற்கு முறைப்பாடு பதிவு செய்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக வவுனியா குற்றப்பிரிவு காவல்துறை தீவிர விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றது. நாட்டின் மத்திய, சப்ரகமுவ, ஊவா, தென், கிழக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களின் சில பகுதிகளிலும் வவுனியா மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களிலும் இன்று பிற்பகல் இடியுடன் கூடிய மழை மற்றும் பலத்த மின்னல் ஏற்பட அதிக வாய்ப்புள்ளது என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. மேலும் இடியுடன் கூடிய மழையின் போது அப்பகுதிகளில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இடியுடன் கூடிய மின்னல் ஏற்படும் சந்தர்ப்பங்களில் ஆபத்துகளை குறைக்க தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள். கொழும்பின் புறநகர் பகுதியில் 9,37,62,939 ரூபாய் பணத்தை 2 வங்கி கணக்குகளில் வைப்பிலிட்டிருந்த பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். ஹெரோயின் போதைப்பொருள் கடத்தல் மூலம் ஈட்டப்பட்ட பணத்தை வைப்பிலிட்ட நிலையில் குறித்த பெண்ணை கைது செய்துள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது.
பிலியந்தல பிரதேசத்தை சேர்ந்த 31 வயதுடைய பெண் ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். சட்டவிரோத பண பரிமாற்றம் மற்றும் போதைப்பொருள் வர்த்தகத்துடன் தொடர்புடைய நிதி கொடுக்கல் வாங்கல்கள் குறித்து முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளை அடுத்து அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் என தெரிய வந்துள்ளது. சந்தேக நபரான இந்த பெண்ணின் பெயரில் உள்ள 2 வங்கிக் கணக்குகளை சோதனையிட்ட போது இந்த பணம் வைப்பிலிட்டிருந்தமை கண்டறியப்பட்டது. அவரது முதலாவது கணக்கில் 7,62,939.95 ரூபாவும், இரண்டாவது கணக்கில் 2 கோடி ரூபாவும் வைப்பிலிடப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட பெண் பணச்செலவை தடுப்பு சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். இவரிடம் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வரும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் அவரை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படவுள்ளதாக தெரிவித்துள்ளனர். சாய்ந்தமருது சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவிற்குட்பட்ட உணவகங்கள் மற்றும் வீதியோர மரக்கறி விற்பனை நிலையங்கள் இன்று பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டன. இந்த பரிசோதனைகளின் போது நுகர்விற்கு தகுதியற்ற உணவுப் பொருட்கள் மற்றும் மரக்கறிகள் கண்டறியப்படுவதுடன் அவை பொதுமக்களின் நலனை கருத்தில் கொண்டு உடனடியாக அவ்விடத்திலேயே அகற்றப்பட்டு அளிக்கப்பட்டன. மேலும் விற்பனையாளர்களுக்கு சுகாதார விதிமுறைகள், உணவு பாதுகாப்பு நடைமுறைகள் மற்றும் சுத்தமான சூழல் பராமரிப்பு குறித்த தேவையான ஆலோசனைகள் மற்றும் வழிகாட்டுதல்கள் பொது சுகாதார பரிசோதகர்களால் வழங்கப்பட்டது. பொதுமக்களின் ஆரோக்கியத்தை பாதுகாப்பது முக்கிய பொறுப்பாக இருப்பதால் இத்தகைய பரிசோதனைகள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்படும் என்பதனை சாய்ந்தமருது சுகாதார வைத்திய அதிகாரி தெரிவித்துள்ளார். மேற்குறித்த பரிசோதனைகள் கல்முனை பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்திய கலாநிதி ஷகிலா இஸ்ஸதீன் வழிகாட்டலின் பேரில் சுகாதார வைத்திய அதிகாரி வைத்தியர் ஜே மதனின் முன்னோடி திட்டமிடல் மற்றும் ஆலோசனைக்கு அமைய மேற்கொள்ளப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவின் அரசியல் மற்றும் பொருளாதார அழுத்தம் அதிகரித்து வரும் சூழலில் கியூபா அரசு சுமார் 2010 கைதிகளை மனிதநேய அடிப்படையில் விடுதலை செய்யவுள்ளதாக அறிவித்துள்ளது. புனித வார மத கொண்டாட்டங்களை முன்னிட்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்படுவதாக அமெரிக்காவில் உள்ள கியூபா தூதரகம் அறிவித்துள்ளது. விடுவிக்கப்படுபவர்களில் வெளிநாட்டு பிரஜைகள், இளைஞர்கள், பெண்கள் மற்றும் 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் அடங்குவார். அவர்களின் நன்னடத்தை மற்றும் உடல்நிலையை அடிப்படையாக கொண்டு இந்த தேர்வு நடத்தப்பட்டுள்ளது. கியூபாவில் நூற்றுக்கணக்கான அரசியல் கைதிகள் சிறை வைக்கப்பட்டுள்ளதாக மனித உரிமைகள் அமைப்பு குற்றம் சாட்டி வரும் நிலையில் இந்த ஆண்டு கியூபா அறிவிக்கும் 2வது பெரிய கைதிகள் விடுதலை இதுவாகும். மறுபுறம் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கியூபாவின் கம்யூனிஸ்ட் தலைமைக்கு எதிராக கடுமையான நிலைப்பாட்டை எடுத்துள்ளார். கியூபாவிற்கு செல்லும் எண்ணெய் விநியோகத்தை அமெரிக்கா தடுத்துள்ளதால் அந்த நாடு கடுமையான எரிபொருள் பற்றாக்குறை மற்றும் மின்தடையை சந்தித்து வருகின்றது. கியூபா மருத்துவமனைகளில் அவசர சிகிச்சை பிரிவுகளை கூட நடத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக சுகாதார நிறுவனம் எச்சரித்துள்ளது. இந்த இக்கட்டான சூழலில் கியூபா ஜனாதிபதி மிகுவல் டயஸ்-கேனல் தலைமையிலான அரசு அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றது. இதற்கிடையில் கியூபாவின் பொருளாதார சரிவை தடுக்க ரஷ்யா தனது 2வது எண்ணெய் கப்பலை அனுப்பி உதவி செய்து வைத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய நாளுக்கான பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்து இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் டிவியுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.